இது பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்குள்ள இதை பற்றி பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சிங் பேக் தான் வந்து செய்ய போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், ஸோ பெருசாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ யூஸ்டாக இருந்தாலும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு இந்த பஞ்சிங் பேக் வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆனால் பெருசாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க, ஓகேவா? அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ பேக்கெட் இருக்குது வந்து பார்த்தீங்களா, ஸோ இந்த ஃபேண்ட்டில் பேக்கெட் இருக்கும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேவா? நான் இப்போ வந்து கட் பண்ணிவிட்டேன். ஸோ நமக்கு வந்து ஒரு லெக் இருந்தாலே வந்து போதும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் அப்படியே ஓரமாக வந்து வச்சுருங்க. அண்ட் இப்போ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து தைக்க போகிறோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள் சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து தைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து பேண்ட்டை பார்த்திங்கன்னா அப்படியே வந்து திருப்பி வச்சுக்கோங்க. ஸோ திருப்பிட்டு ஸோ நம்ம வந்து கட் பண்ணோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த சைடு தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ தைக்க போகிறோம். ஊசி நூல் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த நூல் இருந்தாலும் ஓகே தான். ஸோ இல்லை வந்து பூ கட்டுற நூல் இருந்தாலும் ஓகே தான். ஸோ ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து இப்போ இந்த நூலை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 4ஆக பார்த்திங்கன்னா வந்து இது பண்ண போகிறேன். ஸோ அதாவது வந்து 4 இதாக வந்து பார்த்திங்கன்னா வந்து மடித்து ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து தைக்க போகிறேன். ஸோ நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து நூல் எடுத்துகிட்டு ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இதாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இதாக பார்த்திங்கன்னா வந்து மடித்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த ஊசியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபிட் பண்ணுறேன். ஸோ ஊசியில் வந்து நம்ம வந்து இது பண்ணிவிட்டால் நமக்கு வந்து மொத்தம் ஒரு 4 இதாக பார்த்திங்கன்னா வந்து ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஊசியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த நூலை வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ வந்து பண்ணிட்டீங்கன்னா ஸோ இப்போ வந்து ரொம்பவுமே பார்த்திங்கன்னா வந்து நூல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நான் வந்து சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த நூலோட எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு நாட்டு மட்டும் பார்த்திங்கன்னா வந்து போட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சம் டைட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து போட்டுக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து தைக்கலாம், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் அதாவது ரொம்ப அந்த ஃபேண்ட்டோட எட்ஜில் இருந்து பார்த்திங்கன்னா வந்து தைங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த ஸ்டாண்டு வந்து வெளியே வராமல் இருக்கும். ஸோ அதுக்கு தான் ஸோ எட்ஜிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ தைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அழகாக வந்து தைச்சாச்சு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 2 ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்திருக்கேன். ஸோ ஒரு தடவை தைச்சிட்டு ஸோ செகண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தைச்சிருக்கேன். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்கு தான். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபேண்ட்டை வந்து திருப்பிக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு மெயினான டாஸ்க் இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த ஃபேண்ட்டை வந்து திருப்பியில் ரொம்ப பொறுமையாக வந்து திருப்புங்க, ஓகேவா? ஸோ இல்லைனா நம்ம வந்து தைச்சதே வேஸ்ட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் வேகமாக இழுக்கையில் அப்புறம் அந்த நூலை வந்து பார்த்திங்கன்னா வந்து இதாகிடும். ஸோ மெதுவாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை வந்து இது பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நான் வந்து சாண்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுக்க சொல்லியிருப்பேன் இல்லையா, ஸோ மண்ணை வந்து எடுக்க சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீன்ஸ் பேண்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் நமக்கு வந்து மெயின் ப்ராசஸ். அண்டு இப்போ வந்து பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தைச்ச மாதிரியே வந்து தெரியல. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ளே வந்து தைக்க சொன்னேன், ஓகேவா? அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சாண்டை தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபில் பண்ண போகிறோம். அண்ட் எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்கு பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபில் பண்ணி அப்புறம் இதில் வந்து ஃபில் பண்ண போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்கு தான். அண்டு ஸோ கையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேண்ட்டை வந்து பிடிச்சிட்டு ஸோ மண்ணை வந்து போடணும். அண்டு இப்போ என்னென்னா நீங்கள் வந்து பைப் இருந்ததுன்னா பைப்புக்குள்ளே வச்சு கூட போடலாம். ஸோ இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகும். பட் பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். ஸோ அவசரமே இல்லை. நான் பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக தான் வந்து பண்ணேன். அண்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபுல்லானா ஓரளவுக்கு தான், ஓகேவா?
ஸோ நான் எவ்வளோ ஃபில் பண்ணுறேனோ அந்தளவுக்கு ஃபில் பண்ணாலே போதும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பஞ்சிங் பேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், ஸோ இந்தளவுக்கு ஃபில் பண்ணாலே போதும். இதுவே ரொம்ப அதிகம் தான். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கயிறு வந்து பார்த்திங்கன்னா வந்து புதுசாக வந்து வாங்கிட்டேன். ஸோ பழசெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சத்தியமாக வந்து போட்டுறாதீங்க, ஸ்ட்ராங் இருக்கவே இருக்காது. நான் அதான் பார்த்திங்கன்னா புதுசாகவே வாங்கிட்டேன். அண்ட் இது வந்து ஒரு 40 ருபீஸ் அந்த மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் அதனால் வந்து இது வாங்கிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து நம்ம வந்து அந்த பஞ்சிங் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஸோ நல்லா பார்த்திங்கன்னா வந்து கட்ட போகிறோம். ஸோ மண் வெளியே வராத அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து டைட்டாக வந்து கட்ட போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நிறைய நாட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் நீங்கள் வந்து போட்டே ஆகணும். ஸோ அப்போ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஏன்னா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்குது. அதனால் ரொம்ப நிறைய நாட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போது வீடியோக்காக பார்த்திங்கன்னா வந்து மேலே வந்து தொங்க விடுவேன். ஸோ அதுக்கப்புறம் கழட்டி வச்சுருவேன். ஸோ நீங்கள் வந்து பர்மனெண்ட்டாக வந்து தொங்க விட்றீங்கன்னா நிறைய நாட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து போட்டுக்கோங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு தனியான ப்ளேஸும் பார்த்திங்கன்னா வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து டைட்டாக வந்து நாட் போட்டுக்கிறேன். அண்டு ஸோ பார்க்கலாம் இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு வந்து நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. ஸோ பாருங்கள். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பஞ்சிங் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ எப்படி இருக்குது? ஸோ மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட டெஸ்டிங் சாம்பிள்ஸ் பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த பஞ்சிங் பேக் எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஈஸியாக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற நம்ம ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை வச்சே பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து மேக் பண்ணலாம். ஸோ நான் வந்து உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே சாண்டை தான் வச்சுருந்தேன். நீங்கள் பஞ்ச் பண்ணையில் வலிக்குதான்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்தளவுக்குலாம் எல்லாம் ரொம்ப ஃபோர்ஸாக குத்தினா எதுவாக இருந்தாலும் வலிக்கும். ஸோ இது எனக்கு வந்து நான் ஃபோர்ஸாக தான் குத்தினேன். எனக்கு அந்தளவுக்குலாம் இல்லை. ஸோ ஓரளவுக்கு தான் லைட்டாக பெயினாக இருந்தது. ஸோ அது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ செம்மையாக இருக்குது. ஸோ நல்லா ஈஸியாக இருக்குங்க பஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ ஈஸியாக இருக்குது, நல்லா இருக்குது, அதுதான் உண்மை. அண்டு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடி நினைக்கிறேன் நம்ம வந்து டம்பிள்ஸ் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஜிம் எக்யூப்மெண்ட் சீரீஸோட செகண்ட் சீரீஸ். ஓகேவா? இது வந்து அப்படியே கண்டினியூவாக போகும். அண்டு நம்ம எப்போயாச்சும் இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இது பண்ணலாம். ஸோ ஓகேவா? அண்ட் இது எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா சாண்ட் ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அன்டில் தென் பாய் ஃப்ரம் கிரியேட்டர் தமிழா. பாய்.